எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அதோடைய டிப் நம்பர் 1 பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்கலி ஒரு சிஏ மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது, ஓகேவா? நம்ம எப்பவும் போல் ஒரு குட்டி ஸ்டோரியிலேருந்து போகலாம், ஓகேவா? எனக்கு வந்து ஒரு 4 to 5 வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் வந்து ஒரு பையனை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ பேர் வந்து சொல்ல வேணாம். ஸோ இஸ் a வெரி ஸ்மார்ட் காய், லைக் வெரி வெரி ஸ்மார்ட் காய். எங்கள் கேங்லேயே வந்து இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட், ஓகேவா? ஸோ அவனை பற்றி ஒரு குட்டி பேக்ரவுண்ட் என்னென்னா, அவனு எங்களுக்கு ஸ்டேட் போர்ட்லேருந்து சிஏக்காக 12th முடிச்சுட்டு காலேஜ் போகாமல் வந்தான். ஓகே, கிளாஸ் 10ல் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து மார்க்கு, ஸ்டேட் லெவலில் மார்க் வாங்கினான். கிளாஸ் 12லையும் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மார்க் வாங்குறான். அப்புறம் சிஏ ஃபவுண்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே முடிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன, சிஏ இன்டர்மீடியேட் போகிறான். அவன் அன்டில் தென் அந்த சிஏ இன்டர்மீடியேட் வரைக்கும் லைஃப்பில் ஒரு தடவை கூட அவன் வந்து ஃபெயிலே ஆனதில்லை, ஓகேவா? அண்ட் எப்பவும் போல் சிஏ இன்டர்மீடியேட் டசன்ட் மீன் தட் அவன் படிக்கல அப்படிலாம் இல்லை. செமையாக படித்தான். கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 9 months வந்து ஸ்டடி பீரியட் இருந்துச்சு. கிளாஸஸ் ப்ராப்பராக முடித்தோம். நல்லா அவன் படித்தான். எக்ஸாமும் நல்லா எழுதுனான். பட் அந்த ரிசல்ட் வரும்ல, ரிசல்ட் அன்றைக்கி வந்து செம்மையான ஷாக்கிங். என்ன ஷாக்கிங்னா, ரிசல்ட் வந்து குரூப் வைஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப் 1 பாஸ் ஆகிட்டான். பட் குரூப் 2 ரிசல்ட்டை பார்க்கும்போது ஷாக்கிங். அவனுக்கு மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தான். ஏன்னா லைக் நான் சொன்னேன்ல, எங்களை விட எல்லாரை விட அவன் தான் ஸ்மார்ட்டு. அண்ட் இன்ஃபேக்ட் அவனும் வந்து செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தான். நாங்கள்லாம் பாஸ் பண்ணிட்டோம். பட் அவனுக்கு வந்து குரூப் 2ல் ஃபெயில். ஸோ குரூப் 2ல் ஏன் ஃபெயில்னா, அவன் வந்து ஆடிட் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் 30 அந்த மாதிரி எடுத்தான். 35 கிட்டே எடுத்திருந்தான், ஓகேவா? அண்ட் நம்ம வந்து சிஏ எக்ஸாம்ஸில் எப்படி ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டா அந்த குரூப் ஃபுல்லாக வந்து ஃபெயில் ஆன மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இதில் வந்து செகண்ட் குரூப் ஃபெயில் ஆகிட்டான். அவன் வந்து எதுக்கு வந்து ஃபெயில் ஆனான் அப்படின்னு பார்த்தா, படிக்கலையா, சரியாக படிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவன் வந்து செமையாக படிச்சிருந்தான். நான் சொன்னால 9 months ப்ரிப்பரேஷனும் வேறு லெவலில் பண்ணியிருந்தான். ஸோ இது ரீசன் கிடையாது. எக்ஸாமில் சரியாக எழுதலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. எக்ஸாமும் வந்து வேறு லெவலில் எழுதியிருந்தான். ஸோ அதுவும் வந்து ரீசன் கிடையாது. இன்ஃபேக்ட் அவன் வந்து 60+ மேலே வரும் அப்படின்ட்டு அந்த ஆடிட் பேப்பரில் எதிர்பார்த்துருந்தான். எப்படி சார் அவன் ஃபெயில் ஆவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து ஆர்டிஐ மூலமாலாம் நாங்கள் வாங்கலை பேப்பர் ஆன்சர் ஷீட்ஸ்லாம். நாங்கள் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு. அவன் வந்து பே பண்ணி வாங்கி பார்த்தான். ஸோ அவன் என்ன பண்ணியிருந்தான்னா, நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் வந்து ஆன்சர் டு கொஸ்டின் 2, கொஸ்டின் 3 அப்படின்னு வந்து எழுதுவோம்ல. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய பேப்பர் காட்டுறேனே. ஸோ தட்ஸ் மை வெப்சைட் ரிசோர்ஸஸில். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆடிட்டே போவோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். ஆன்சர் டு கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 6ல் சப்செக்ஷன் ஏ. இந்த மாதிரி அவன் வந்து இந்த கொஸ்டின் நம்பர் வந்து எழுதலை. இந்த ஒரு கொஸ்டின் நம்பர் எழுதாதனால அது ஒரு 20 மார்க் கொஸ்டின் வச்சுப்போமே. அந்த 20 மார்க்ஸ் வந்து எல்லாமே அவன் கரெக்டாக எழுதி இருந்தாலும் அவனுக்கு வந்து அந்த மார்க் அவார்ட் கிடைக்கல. அந்த மார்க் வராதனால அவன் வந்து ஆடிட்டில் வந்து ஃபெயில் ஆகிற நிலைமைக்கு போயிட்டான். இன்ஃபேக்ட் இது எப்படி அவனுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா, நாங்கள் எல்லோரும் வந்து ஒன்றா தான் 12th முடிச்சுட்டு வந்தோம். நான் வந்து 2021லேயே வந்து சிஏ ஆகிட்டேன். பட் பிகாஸ் ஆஃப் தட் அப்போ வந்து இயர்லி 2 எக்ஸாம்ஸ் தான் இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஒரு 6 months வந்து அவனுடைய கரியரில் ஒரு பிரேக் வந்துருச்சு. ஸோ அவனை வந்து 2021 டிசம்பரில் முடிச்சுட்டு 2020ல் தான் அவனுக்கு ரிசல்ட் வந்து சிஏ ஆகிறான். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு எக்ஸாமில் கொஸ்டின் நம்பர் போடாதனால. அவன் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணால் அதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் எதுக்கு இது டிஸ்கஸ் பண்ணுறோம், பர்பஸ் ஆஃப் த வீடியோக்கு வரலாம். ஸோ இது மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணால அது வந்து அவனுக்கு ஒரு பெரிய லெசனே வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துச்சு. அவனுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவன் கூட இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான எங்களுக்கும் வந்து ஒரு பெரிய லெசன். ஸோ அந்த டைம்லேருந்து நான் எப்போல்லாம் சிஏ எக்ஸாம்ஸ் எழுதுறனோ, நான் மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த பர்டிகுலர் வந்து ஸ்டெப்பை வந்து ஒரு செக்லிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன செக்லிஸ்ட் நான் சொல்கிறேன். அண்ட் அது எங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் ஆச்சுன்னா கிடையாது, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ண போகுது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சேம் மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணலன்னா வெல் குட். பட் இந்த பர்டிகுலர் செக்லிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்க சான்சஸ் இருக்குது. சரி, அந்த செக்லிஸ்ட் என்ன? சரி, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டால் என்னென்னா, ஒரு டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் நீங்கள் எழுத போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலி 3 hours இருக்கும், கரெக்டாக? ஒரு பேப்பர் வந்து 3 hours இருக்கும். என்ன பேப்பராக இருந்தாலும் லாஸ்ட்டு 5 minutes, இன்ஃபேக்ட் நீங்கள் 10 minutes வச்சுக்கோங்க, நம்ம குஷனே வச்சுக்கலாம். 10 minutes நீங்கள் லெட்ஸ் சே உங்களுக்கு இன்னும் ஒரு 10 மார்க் இருக்குது, 20 மார்க் இருக்குது, நான் இன்னும் எழுதணும் சார் அப்படின்னா அந்த 10 மார்க் 20 மார்க்கே தேவையில்லை. ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த லாஸ்ட் 10 minutes ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி எழுதிருக்கீங்களா ஒரு 90 மார்க்ஸோ 80 மார்க்ஸோ, அதை வந்து நம்ம செக்யூர் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ரீவிசிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து கொஸ்டின் போட்டிருக்கீங்களா, இதான் கொஸ்டின் நம்பரு. அண்ட் ஒவ்வொரு சப்செக்ஷனுக்கும் வந்து கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கீங்களா, சப்செக்ஷன் 3A 3B
அப்படின்னு ஒவ்வொரு சப்செக்ஷனுக்கும் அதோட கொஸ்டின் மெயின் கொஸ்டின் நம்பரும் எழுதுறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எழுதியிருக்கீங்களான்னு போயிட்டு செக் பண்ணுங்கள். ஆப்வியஸ்லி இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் மீதி 7 மினிட்ஸ் இருக்குமா? ஸோ திருப்பி போயிட்டு நீங்கள் ரெகுலராக அந்த எழுதுறத போய் எழுதுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, 3 ஹார்ஸ் நம்ம எக்ஸாம் எழுதுறது வந்து முக்கியம். பட் அந்த 3 ஹார்ஸ் எக்ஸாம் எழுதுறத விட அந்த 10 மினிட்ஸில் நம்ம எக்ஸாமுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து கொஸ்டின் நம்பர் போட்டிருக்குமான்னு பார்க்குறது அதை விட ரொம்ப முக்கியம். இன்னும் வந்து இது ஒரு புரிகிற மாதிரி ஒரு விஷுவலைசேஷனுக்கு பற்றி சொல்லணும்னா, லெட்ஸ் சே நீங்கள் ஒரு வீடியோ கேம் ஆடுறீங்க. சின்ன வயசில் வந்து நம்ம நிறைய கேம் விளையாடிருப்போம்ல அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து லெவல் 1லேருந்து அப்படியே லெவல் 10 வரைக்கும் இருக்குது. ஓகே. ஸோ லெட்ஸ் சே நீங்கள் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு லெவல் 9 வரைக்கும் வந்துட்டீங்க. திடீர்னு வந்து நீங்கள் எந்த கேம்லேயும் வந்து சேவ் பண்ணல. திடீர்னு வந்து பவர் கட் ஆகுது. பவர் கட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நீங்கள் சேவும் பண்ணல. ஸோ திருப்பி பவர் ஆன் ஆகும்போது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் ஒவ்வொரு லெவலுக்கும் போயிட்டு சேவ் பண்ணி போனீங்கன்னா, ஈவன் தோ பவர் கட் ஆச்சுனாலும் நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து ஆடினா போதும். கரெக்டாக அந்த கேமில் அப்படி இருக்கும். ஸோ அதே தான் நீங்கள் ஒவ்வொரு லெவலுக்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் அந்த 10 மினிட்ஸ் வந்து முன்னாடி நீங்கள் எழுதியிருக்க கொஸ்டின்லலாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். பிகாஸ் இப்படி பண்ணலன்னா தேவையில்லாமல் ஒரு 3 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ வந்து உங்கள் கரியரில் கேப் விட சான்சஸ் இருக்குது. ஸோ அதான் பி கேர்ஃபுல். ஸோ சம்மரியாக சொல்லணும்னா 3 ஹார்ஸ் எழுதுகிறப்ப ஒரு எக்ஸாமை விட அந்த 10 மினிட்ஸ் நீங்கள் எழுதியிருக்க கொஸ்டின்லலாம் கரெக்டாக கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தட்ஸ் ஆல் டிப் நம்பர் 1 ஓவர். உங்கள் நெக்ஸ்ட் டிப்பை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். அன்டில் தென் பாய் பாய். டேக் கேர்.